இதெல்லாம் எங்க இருந்து யார் வீட்டுல இருக்கக்கூடிய தெரியல, அதெல்லாம் அடிச்சு அப்படியே இங்க வந்து விழுந்துருக்கு. இது கீழே கூட பாடி சார். இது கீழே கூட இருக்கும். நம்ம நிக்கிற இடத்துக்கு கீழே கூட பாருங்க. இந்த மண் சரிவு அடிச்சுட்டு வந்ததால ஒரு பைக்குக்கு மேல இன்னொரு பைக் வந்து பிறண்டு உள்ள லாக் ஆகி நிக்கிறது தெரியுதா? இது வந்து பைக்குன்னு மட்டும் இல்ல, இந்த வந்த பெரிய பெரிய பாறைகள்னால இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அப்படியே போய் நசுங்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து விழுந்திருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு பாறைகள்லாம் கிடையாது. இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 பைக் வந்து மண்ணு சேர் எல்லாத்துக்குள்ளேயும் கலந்துருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா அங்க ஒரு 2-3 பைக் இருக்கு. நீங்க ரெக்கவரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ்ல இந்த இடத்துல உடல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கான எந்திரங்களை கொண்டு வந்து தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே மூப்பனாக இருக்கிறதும் பார்க்கணும். ஸோ உடல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. இதெல்லாம் எங்க இருந்து யார் வீட்டில் இருக்கக்கூடிய காரணம் தெரியல, அதெல்லாம் அடிச்சு அப்படியே இங்க வந்து விழுந்துருக்கு. பல வீடுகளே அப்படியே பெரிய பெரிய பாறைகள் அந்த வீடு மேலே விழுந்ததால வீடே நசுங்கி அப்படியே சின்ன பின்னமா போயிருக்கு. அப்படி ஒரு பகுதியை தான் நம்ம நின்று பார்க்குறோம். தண்ணி எவ்வளோ தூரம் வேகமாக வந்திருக்குன்றதை காட்டக்கூடிய வகையில் அந்த வீட்டுடைய மேல்குறை பாருங்க. ஸோ அப்படி ஒரு சீற்றமாக அவ்வளோ பெரிய மண் சரிவு ஏற்பட்டதால அது வரைக்கும் வந்து உடச்சிக்கிட்டு போனதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வீடு ஃபுல்லாக சேறு சகதியாக உள்ளே போய் எவ்வளோ தூரம் அந்த மண் சரிவு உள்ளே அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றதை இங்கேருந்து எங்களால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே வாழ்ந்த மக்களை நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணி அவங்கள வந்து முகாமில் தங்க வச்சுருக்காங்களாம். ஆனால் அவங்களுடைய உடைமைகள், அவங்க ஆசையாக வாங்கின பொருட்கள் எல்லாருமே இந்த மண் சரிவில் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. இந்த தாக்கம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியுது. இது வந்து இப்போது இது 5வது நாள் வந்து ஆர்மி ஆஃபீஸர், கோஸ்ட் கார்ட்ஸ் எல்லாரும் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு மேனுவலாகவும் எந்திரங்கள் கொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணி அந்த கழிவுகளும் மரத்தையும் ஓரம் கட்டியிருக்காங்க. இது பண்ணாமல் இருக்கும்போது ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அப்படிதான் அதிகாரிகள் சொன்னாங்க. முக்கியமாக உள்ள ஜேசிபி வரத்துக்கு வழியே இல்லை. ஜேசிபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி பார்க்கவே அந்த ஜேசிபிக்கு அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரத்துக்கே அது ஒரு பெரிய வேலையாக இருந்திருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எவ்வளோ பெரிய பாறைகள்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்திய கடலோர காவல் படை அதிகாரிகள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஸோ இங்கே என்ன சார் நடக்குது? இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு ஆக்சுவலி சார், இது என்னன்னா ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து எத்தனை பாறைகள் வந்துச்சோ அது நிலச்சரி ஏற்பட்டதுனால பாறைகள்லாம் மேலேருந்து உருண்டு வந்திருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா இங்கே வந்து சில டெட் பாடிஸ் வந்து பாறைக்கு அடியில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இன்னைக்கு எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து எல்லாம் ஒவ்வொரு பாறையா தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, சப்போஸ் பாடி கிடைக்கும். இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல, சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கீழே கூட பாடிஸ் இருக்கும். இது கீழே கூட இருக்கலாம். நம்ம நிக்கிற இடத்துக்கு கீழே கூட. மேபி கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு சார்.